எரேமியா 31 அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கவனிங்க, சஞ்சலத்தோடு கூடிய சந்தோஷம் அல்ல, சஞ்சலம் இல்லாத சந்தோஷம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார். பாருங்க, நம்ம லைஃப்ல ஒரு சில நேரத்துல சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் பொழுது அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளிலே நாம் இருக்கும் பொழுது சந்தோஷமா இருப்போம், அப்படித்தானே? சந்தோஷமா இருப்போம். ஆனா ஒரு சில பிரச்சனைகளை குறித்து நினைக்கும் போது, ஒரு வியாதியை குறித்து நினைக்கும் போது, ஒரு பலவீனத்தை குறித்து நினைக்கும் போது, ஒரு தேவைகளை குறித்து நினைக்கும் பொழுது அல்லது எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது அப்படியே இந்த சந்தோஷமா இருக்கிற நிலைமையில அப்படியே ஒரு வருத்தமும் வந்துடும், ஒரு சஞ்சலமும் வந்துடும், உள்ளத்துல வருத்தம் ஏற்பட்டு விடும். நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்விலே நாம் இருக்கும் பொழுது அல்லது சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி அமையும் பொழுது நாம் சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த சந்தோஷத்துல ஒரு வருத்தமும் இருக்கும். அந்த பிரச்சனையை குறித்து நினைக்கும் போது, அந்த வியாதியை குறித்து, அந்த பலவீனத்தை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது, அந்த கடன் பிரச்சனையை யோசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வருத்தம் வரும். முகம் சிரிக்கும் ஆனால் உள்ளம் அழும். ஆனந்தம் இருக்கும் ஆனால் அழுகையும் இருக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும், அழுகை இருக்க போறது இல்ல. சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், சஞ்சலம் இருக்க போறது இல்ல. கர்த்தர் சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை ஒரு விசுவாசி? அந்த வியாதியை குறித்த, அந்த பலவீனத்தை குறித்த சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த கடன் பிரச்சனையை குறித்த, அந்த பண தேவைகளை குறித்த சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த வேலையை குறித்த, அந்த பிசினஸை குறித்த சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இது எப்படி ஆக போகுதோ, இது எப்படி நடக்க போகுதோ, இது எப்படி முடிய போகுதோ என்று எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் தலையிட்டு அந்த சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை கட்டளையிடுவார். சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷத்தை கட்டளையிடுவார். Thank you Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி காப்பாற்றுவதிலே, நீக்கி ரட்சிப்பதிலே வல்லவர். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனத்துல, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நீக்கி ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், நீக்கி சுத்திகரிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அத்தோடு அவர் வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தேவனாகிய கர்த்தர் தருகிறார். வேதனையை நீக்கி ஐஸ்வர்யத்தை தருகிறார். அது மாத்திரம் கிடையாது, இந்த மாசத்துல உங்கள் சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி Thank you Jesus. நான் அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். இந்த மாசத்திலே இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட், உங்களுடைய கண்ணீரை களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 126 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட என்ன பண்ணுவானா? அறுப்பானா. அழுது கொண்டு விதைக்கிறான், ஆனா சந்தோஷமா என்ன பண்ணுவான்? கம்பீரத்தோட சுமந்து கொண்டு திரும்பி போவான் அறுத்து. பாருங்க, அப்ப நான் சொல்றேன், இந்த மாசத்துல நீங்கள் விதைத்த விதைகளுக்கான பலனை கர்த்தர் கொடுக்க போகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விளைச்சலை கர்த்தர் கட்டளையிட போகின்றார். பாருங்க, ஈசாக்கு இந்த பஞ்ச தேசத்துல விதைக்கிறான். எல்லாரும் தேசத்தை விட்டு கிளம்பி வேற தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தேசத்துல பஞ்சம் இருக்குது, விதைச்சா முளைக்காது. ஏன்னா மழை இல்ல, வறட்சி ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் அவன் அந்த தேசத்துல இருக்க சொல்றாரு. அந்த தேசத்துல அவன் இருக்கணும்னா, அவன் சாப்பிடணும்னா, சாப்பிட்டாதான் வாழ முடியும். வாழணும் அப்படின்னா அப்ப சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? வெள்ளாம பண்ணணும், வேளாண்மை பண்ணணும், அப்ப விதைக்கணும். பாருங்க, அவன் கர்த்தரை நம்பி விதைக்கிறான். அந்த பஞ்ச தேசத்துல கர்த்தர் வந்து விளைச்சலை கொடுக்கின்றார். அவன் இந்த விதையை விதைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும்? முளைக்குமா, முளைக்காதா, அறுப்போமா, அறுக்க மாட்டோமா, அப்படியே போயிருமா? ஏன்னா ட்ரையான நிலமா இருக்குது, எப்படி முளைக்கும்? இந்த நாட்டோட குடிமக்கள் விதைச்சே முளைக்கல. எல்லாரும் நாட்டை விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மள இருக்க சொல்லிருக்கிறாரு, நம்ம இங்க இருக்கிறோம். பார்த்தா விதைச்சா எப்படி கிடைக்குது அப்படின்னா 100 மடங்கு அறுவடை,
100 மடங்கு அறுவடை. விதைக்கும் பொழுது ஒரு பயத்தோட, ஒரு பதட்டத்தோட, ஒரு 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 அதைரிய மனநிலையிலே அவன் விதைச்சிருப்பான். ஆனா அறுக்கும் பொழுது கம்பீரமா அறுத்திருப்பான். வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துல, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்களாம். பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாசத்துல மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை அறுக்க வைப்பார். கண்ணீரோடு விதைத்த அந்த விதைகளுக்கான விளைச்சலை கர்த்தர் கம்பீரமாக இந்த மாசத்திலே அறுக்க செய்வார். அதை கண்டு அநேகர் பொறாமைப்படும் அளவிற்கு கர்த்தர் இந்த மாசத்திலே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். பாருங்க, அடுத்து உங்களுடைய கடந்த கால கசப்பான அனுபவத்தை இனிமையான அனுபவமாக மாற்றி சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். நகோமி அப்படின்னாலே பேரு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு இனிமை, இன்பம் அப்படின்னு பேரு. பாருங்க, ஆனா அவளுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக மாறிவிட்டது. காரணம், அவள் கடந்த கால வாழ்க்கையிலே செய்த தவறு. அவ ஒழுங்கா பெத்லகேமிலே இருந்திருந்தா அப்படின்னா அவ இந்த மாதிரி இழப்புகளை சந்திச்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அவ மோவாபிய தேசத்திற்கு குடும்பமாக பஞ்சம் விலைக்கு போனதன் விளைவு புருஷன் இறந்துட்டான், 2 மகனும் இறந்துட்டான். இவ திரும்பி வர்றான். அவளுடைய கடந்த கால வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஒரு வலி, மிகப்பெரிய ஒரு தோல்வி, அப்படிப்பட்ட நிலைமையில திரும்பி சொந்த ஊருக்கு வர்றான். அப்ப சொந்த ஊருக்கு வரும் பொழுது அவளுக்கென்று ஒரு சில இடங்கள் இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல அவங்க பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு தான் போறா. ரூத் அவ கூட சேர்ந்து வர்றா. ரூத் அங்க போய் நல்லா வாழல. எடுத்தோடனே அவ சிந்துகிற அந்த கோதுமை மணிகளை பிறக்கி அவங்க நகோமியிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை சமைச்சு சாப்பிடுற நிலைமையில அவங்க நிலைமை இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்படுற நிலைமை நகோமியோட வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? கடந்த கால வாழ்க்கையில அவ செஞ்ச தவறு. பாருங்க, கடந்த கால வாழ்க்கையில அவ செஞ்ச ஒரு தவறு. கிட்டத்தட்ட 10 வருஷமா அங்க மோவாபிய தேசத்துல அவங்க இருந்தாங்க. பாருங்க, அவளே சொல்றா, சர்வ வல்லவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? கசப்பை கட்டளை இட்டார். கர்த்தர் ஒன்னும் கசப்பை கட்டளை இடல, நீ கசப்பை தெரிந்து கொண்டாய். ஏனென்றால் என்னாகமம் 23:9 சொல்கிறது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமா இருப்பார்கள். கர்த்தர் சொல்ற, என்னுடைய ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமா இருப்பார்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? போய் கலந்துட்டாங்க. அவ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டதன் காரணமாக அவ வாழ்க்கை கசப்பா மாறிடுச்சு. அதான் உண்மை. கர்த்தர் கசப்பா ஆக்கல. கர்த்தர் கசப்ப இனிப்பா மாத்துறவரு. பாருங்க, அவளுடைய வாழ்க்கைய இனிப்பா மாத்திட்டார். பாருங்க, இந்த நகோமியை குறிச்சு சொல்லும் பொழுது சொல்றாங்க, ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவளுடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடுச்சு. இனிமையான வாழ்க்கையாக மாறிவிட்டது. பாருங்க, கசப்பான அவளுடைய வாழ்க்கைய இனிமையாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிவிட்டார். பாருங்க, நான் சொல்றேன், அந்த கசப்பான அவளுடைய வாழ்க்கை இனிமையாக மாறுவதற்கு காரணம் ஒரு நபர். யார் அவ? சொல்லுங்க. ரூத்து மட்டும் இல்லைன்னா எப்படி போவாஸ் வந்துருமா? ரூத் இருந்ததுனால போவாஸ். ரூத்து போனாதான் போவாஸ திருமணம் முடிக்க முடியும். திருமணம் முடிச்சாதான் சுதந்திரவாளியா மாற முடியும். ரூத் இல்ல அப்படின்னா நகோமி அங்க ஒரு விதவையா இருந்திருப்பா. இப்ப ரூத் வந்ததுனால எல்லாமே தலைகீழா மாறுது. நான் சொல்றேன், உங்க கடந்த கால வாழ்க்கையில ஒரு சில தவறுகள் நீங்க செஞ்சிருக்கலாம். அதன் விளைவாக கசப்பான அனுபவங்களை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஒரு சரியான நபரை கர்த்தர் இந்த மாசத்துல உங்க கூட இணைக்க போகின்றார். அது ஒரு நல்ல ஒரு சரியான நபரோடு நீங்கள் இணையும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம் அடுத்த லெவலுக்கு செல்லும். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கவனிங்க, அப்ப கர்த்தர் இந்த நகோமியோடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருந்தார் என்றால் அவ கூட தான் வச்சிருந்தார். ரூத்துட்டு தான் இருந்துச்சு. நகோமியோட ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்துச்சு? ரூத்துட்டு தான் இருந்துச்சு. இந்த மாரா என்கிற இடத்துல கசப்பான தண்ணீர் இருக்கிறது. அந்த கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றக்கூடிய
மதுரமாக மாற்றக்கூடிய, குடிக்கத்தக்கதாய் மாற்றக்கூடிய அந்த தீர்வு சொல்யூஷன் எங்க இருந்துச்சு? இந்த கசப்பான தண்ணீர் எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்துலதான் அந்த மரமும் இருந்துச்சு, அங்கதான் இருந்துச்சு. பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துவதற்கான அந்த கூழாங்கல் எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. அந்த கல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோலியாத் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு கல்லால அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லு கரெக்டா இருந்திருக்குது. அது கரெக்டா அவன் செலக்ட் பண்ற கல்ல ஒரு கல்லா அதுவும் வந்திருக்குது. தாவீதை செலக்ட் பண்ற கல்ல ஒரு கல்லா அதுவும் வந்திருக்குது. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்கள் உங்களை சுற்றிதான் இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி காலத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறாள். இந்த தீர்க்கதரிசி மரித்து விட்டான். இப்பொழுது கடன்காரர்கள் எல்லாம் வந்து பிள்ளைகளை வந்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது எலிசா வந்து அந்த எண்ணெய் அற்புதம் செய்கின்றார். எண்ணெய் அற்புதம் செய்கின்றார். வீட்டுல இருந்து பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எண்ணெயை ஊத்து அப்படின்னு சொல்றான். கவனிங்க, இப்ப அந்த அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய எண்ணெய் எங்கே இருந்தது? அவ வீட்டுலதான் இருந்துச்சு. அவளுக்கே தெரியாது இந்த எண்ணெய் மூலம்தான் என்னுடைய பிரச்சனை தீர போகுதுன்னு அவளுக்கே தெரியாது. நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது, அதை காணும்படி கர்த்தர் செய்வார். ஆகார் வந்து அழுகிறா, பிள்ளை தண்ணி தாகத்துல கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா, பிள்ளை சாக போறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. பாத்தீங்கன்னா துறவு எங்க இருக்குதுன்னா அவ அழுகிற இடத்துலதான் இருக்குது. கர்த்தர் துறவை காணும்படியாக கண்களை திறந்தருளினார். நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை சுற்றித்தான் இருக்கின்றது, உங்களை சுற்றித்தான் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க பிரச்சனைக்கான தீர்வு வெளியே தேடுறீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது, சபைக்குள்ளதான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. பாருங்க, பிரலான ஜனங்களை போஷிக்க வேண்டும். வெளியில இருந்து யாரும் அப்பம் கொண்டு வரல, உள்ள இருக்கிறதா கொண்டு அப்பத்தையும் மீனே கொடுக்குறார். அதை வச்சே கர்த்தர் என்ன பண்றாரு? தேவைகளை சந்திக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. இப்ப வெளியில இருந்து யாரும் என்ன பண்ணல, திராட்சரசத்தை கொண்டு வரல. உள்ள இருக்கிற அந்த கச்சாடியவே என்ன பண்றாரு? அந்த கச்சாடியவே அங்க இருக்கிற தண்ணியை வச்சு நிரப்பி திராட்சரசமாக மாற்றி கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ஊற்றுகள் உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி இருக்கின்றது. அதை கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாக செய்வார். கண்கள் காணும்படியாக செய்வார். விசுவாசி நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். அடுத்து மூன்றாவதாக கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுத்து உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் இழந்ததை எல்லாம் உங்களுக்கு அவர் திருப்பி கொடுத்து உங்கள் சஞ்சலம் நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். பாருங்க, சங்கீதம் 51:12 சொல்கிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப சந்தோஷத்தை இழந்துட்டான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான். யார் இழந்தா? தாவீது இழந்துட்டான். எதனால இழந்தான் அப்படின்னா, பாவம் செஞ்சு ரட்சண்ய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் இழந்துட்டான். இப்ப அந்த இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா திருப்பி அவனுக்கு கொடுக்கின்றான், திருப்பி அவனுக்கு கொடுக்கின்றான். நான் சொல்றேன், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலோ அல்லது நிகழ்கால வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு செய்த அந்த பாவத்தின் காரணமாக ஒரு குற்ற உணர்வோடு சந்தோஷம் இல்லாமல் இருக்குதுன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்திலே மனம் பொருந்துங்கள், மனம் திருந்தி வாருங்கள், உங்களை மன்னித்து அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழந்து போய்விட்டான் தாவீது. சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழந்து போய்விட்டான். திருப்பி தாங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கிறான். அடுத்து வேற என்ன காரியத்தை இழந்தான் அப்படின்னா, யோபு அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்துட்டான், அந்தஸ்தை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான். அவன் இழந்ததை எல்லாம் கர்த்தர் எப்படி கொடுக்குறாருன்னா 2 மடங்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். 2 மடங்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்த்திலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 மடங்கு கொடுத்தார். நான் சொல்றேன், 2 மடங்கு கர்த்தர் நீங்க இழந்ததை கொடுத்து உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை விசுவாசிகளா பெற்றுக்கொள்வீங்க? விசுவாசிகளா கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. 2 மடங்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன் ஆண்டவரே அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம்
17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை விசாரிப்பு அற்ற சீயோன், விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீ ஒரு ஆதரவற்றவள், நீ ஒரு ஆதரவற்றவன், உன்னை விசாரிக்கிறதை உன்னை கேட்கறது கூட யாரும் இல்ல. விசாரிப்பற்ற சீயோன் என்று உன்னை சொல்றாங்க. உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நீ தள்ளப்பட்டவள், நீ தள்ளப்பட்டவன், நீ புறக்கணிக்கப்பட்டவள், நீ புறக்கணிக்கப்பட்டவன் என்று சொல்லி உனக்கு பேரே வச்சுட்டாங்க. உனக்கு பேரே, இவங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை, இவங்க ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க தள்ளப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரே வச்சு முத்திரை குத்திட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த மாலை வேலையில அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய உறவினர்களா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க செய்யற வேலையிலையோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துல ஏதாவது ஒரு நபர்களாலே புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒரு விசாரிப்பு இல்லாத நபரை போல உங்களை அவங்க ட்ரீட் பண்றாங்களா? உங்களை அப்படி நடந்துக்கிறாங்களா? அவங்க நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வாசிங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன்றது அப்ப என்ன இல்ல சொல்லுங்க? ஆரோக்கியம் இல்ல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சரீரத்துல ஒரு சில விளவினங்கள் இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம். விளவினம் இருக்குது, ஆனா ஆரோக்கியம் இல்லை. நான் சொல்றேன், விளவினத்தை நீக்கி ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். உங்கள் காயங்களை எல்லாம் மாற்றுவார். அது மனதளவில் ஏற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் அளவில் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த காயங்களை எல்லாம் மாற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். விசுவாசி. அடுத்து 4வதாக, உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் போடுகின்ற திட்டங்களை கர்த்தர் முறியடித்து உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எடுத்து வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரமே கலங்குது. என்னன்னா, அந்த கெட்ட குணம் கொண்ட அந்த ஆமான் ராஜாவோட என்ன பண்றான்? உட்கார்றான். எதுக்கு உட்கார்றான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன நடத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு தீர்மானம் போட போறதுக்காண்டி தீர்மானம் போடப்பட்டுருச்சு. ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போன ராஜாவோட உத்தரவு. என்ன உத்தரவு? யூதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அழிக்கிறது. அதுதான் உத்தரவு. இப்ப இவனும் ஆமானும் சேர்ந்து உட்காரும் பொழுது சூசான் நகரமே கலங்குகிறது. என்ன ஆக போதோ, என்ன நேரிட போகுதோ, எப்படி முடிய போதோ, எப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்பட போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு கலங்கி இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணிவிட்டார். அந்த ஆமானுக்கே அதெல்லாம் எப்படின்னு தெரியவே இல்லை. அவன் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நடந்துருச்சு. பாருங்க, அவன் நினைச்சான் ராஜா தான் நம்மளை கனம் பண்ணுவாரு அப்படின்னு அவன் நினைச்சான். பார்த்தா எவன் அவனை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணானோ அவனை இவன் மதிக்கிற அளவு கர்த்தர் மாத்தி விட்டார். எப்படின்னு பார்த்தீங்களா? நான் சொல்றேன், உங்களை மதிக்காதவர்கள் உங்களை மதிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் கனத்தை உயர்த்துவார். உங்கள் கனத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவார். எத்தனை விசுவாசிகள் இதுவரைக்கும் மதிக்காதவங்க, இதுவரைக்கும் நடுகிறாதவங்க, இதுவரைக்கும் சீண்டாதவங்க, இப்ப உங்களை பார்த்து கனம் பண்ற அளவுக்கு கர்த்தர் மாத்துவார். மொர்தெகாயை அப்படிதான் மாத்துவார். மொர்தெகாயை அப்படிதான் மாத்துவார். கடைசியில அவனால தாங்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. கடைசியில் என்ன நடந்துருச்சு? தூக்கு போட்டு செத்து போயிட்டான். தூக்கு போட்டு செத்து போயிட்டான். யாரு? ஆமா. எந்த இதுல யாருக்காக செஞ்சானோ அதுலயே தொங்க விடப்பட்டான். அந்த கதை அங்கேயே முடிந்து விட்டது. கவனிங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, உங்களுடைய சத்துருக்களுடைய திட்டங்களை கர்த்தர் நிச்சயமாகவே முறியடிப்பார். எத்தனை விசுவாசிகள்? முறியடித்து உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எசேக்கியா ராஜா காலத்துல சனகரிப் என்கிற ஒரு ராஜா தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கும் பொழுது பெரிய திட்டம்லாம் போடுறான். நாட்டையே பிடிச்சிடலாம், பல நாட்டை பிடிச்சிட்டோம், இங்கே என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம், ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஆனா கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி ஒரே இரவுல 1,80,000 படை வீரர்களை சங்கரித்து கர்த்தரோட திட்டத்தை முற்றிலுமாக என்ன பண்ணாரு? முறியடித்தார். யோசபாத் ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 எதிரிகள் யோசபாத் ராஜா காலத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இப்ப இந்த 3 பேரும் மொத்தமா வர்றதுனால அவர்களை எதிர்கொள்ள இவர்களால் முடியவில்லை. அப்பொழுது ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படி என்ன நடக்குதுன்னா, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்.
பாருங்க, உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறவர்கள், திட்டம் போடுகிறவர்கள், அவர்களுக்குள்ளவே கலகங்கள் உண்டாகி, குழப்பங்கள் உண்டாகி, அவர்களை சிதறடிக்கப்பட்டு ஓடிவிடுவார்கள். அதில் நம்புறீங்க? உங்கள் சத்துருக்கள் கொண்டு வருகின்ற அந்த திட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கடைசியாக 5வது, வெட்கப்பட்ட உங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் கொடுத்து உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். எடுத்து வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பாருங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அதாவது எந்தெந்த தேசத்துலலாம் வெட்கம் அனுபவிச்சீங்களோ அந்தந்த தேசத்துல நான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில நீங்க எந்தெந்த காரியங்கள்ல, எந்தெந்த நபர்கள் மத்தியில, எந்தெந்த இடத்துல, ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கலாம், அல்லது உங்க சொந்தக்காரவங்க மத்தியில இருக்கலாம், அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஏதாவது ஒரு மனிதர்களால அவமானப்படுத்தப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு நீங்க இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கம் அனுபவித்த அந்த இடத்துல நான் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுத்து உன்னை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வசனம் எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. பாருங்க, அவனும் தகப்பனுடைய பிள்ளைதான், அவன் தான் மூத்தவன், அம்மா மட்டும் வேற. ஆனா அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, உனக்கு தகப்பன் வீட்டுல சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அவனை துரத்திட்டார், வெளியில போங்க, உனக்கு எங்க தகப்பன் வீட்டுல சுதந்திரம் கிடையாது, நீ வந்து அந்நிய ஸ்திரீயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிடுறாங்க, துரத்திடுறாங்க. துரத்தப்படுறவனுக்கு எப்படி இருக்கும் மனசு, எவ்வளவு அவமானமா இருக்கும், எவ்வளவு அசிங்கமா இருக்கும். துரத்தப்பட்டாதான் தெரியும், அது ரொம்ப ஒரு வேதனையா இருக்கும். அது வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்க சின்ன பையனா இருக்கும்போது அவனை இவன் தூக்கி கொஞ்சிருப்பான், அவனை கையை பிடிச்சு நடத்திருப்பான், அவன் அழும்போது அழுகையெல்லாம் நிறுத்தி இருப்பான், அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பான், அவங்க சகோதரர்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணிருப்பான், செஞ்சிருப்பான். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து அந்நிய ஸ்திரீ, வெளியில போ, உனக்கு இங்க ஒண்ணும் கிடையாது, சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது, வெளியில போ. மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க, பதில் எதுவுமே பேசல, போயிட்டாங்க. ஏன்னா வெக்கம். ஏன்னா உண்மையிலேயே அவங்க அம்மா வந்து எப்படிப்பட்ட ஸ்திரீனா, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நியாயமான முறையில திருமணமான ஒரு ஸ்திரீ கிடையாது, அவள் ஒரு பரஸ்திரீ, அவள் அப்படின்னு வசனம் சொல்ல, அவள் ஒரு வேசியாக இருந்திருக்கிறாள். அப்ப அவன் நீதி கேட்டு எதுவும் பேசவும் முடியாது, ஏன்னா பிறப்பே வெக்கமா இருக்கு. போயிட்டான், வெக்கத்தோட என்ன பண்ணிட்டான், போயிட்டான், அவமானத்தோட என்ன பண்ணிட்டான், போயிட்டான். பாருங்க, அவனை கர்த்தர் அவமானப்பட விடவே இல்லை, கர்த்தர் விடவே இல்லை. நான் சொல்றேன், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துவார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில் கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தி புகழ்ச்சி நிச்சயமாகவே கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். 4 இருந்து வாசிக்க, 4 இருந்து அப்படியே வாசிங்க 11. சில நாளுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். பிரச்சனை வருது. அம்மோன் புத்திரர் என்கிற எதிரி வந்து இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேலர்கள் எங்க இருக்கிறாங்க, அந்த துரத்தி விடப்பட்ட சகோதரர் துரத்தினாங்க பார்த்தீங்களா, அங்கதான் இஸ்ரவேலர்கள் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துலதான் அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்ப அந்த தேசத்திற்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் களம் இறங்குறாங்க. அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் வேற தேசத்துக்கு போயிட்டாங்க. தோப் என்கிற தேசத்துக்கு போயிட்டான். யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். யுத்தம் பண்ண எங்களுக்கு யாரா இருக்கணும், நீங்க சேனாதிபதியா இருக்க வேண்டும். நீ ஒரு அந்நிய ஸ்திரீயின் மகன், உனக்கு இங்க ஆஸ்தியில பங்கு கிடையாது, தகப்பன் வீட்டில சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்துல இருக்கிற ஒரு குடும்பம் அவனை துரத்தியது. இன்னைக்கு தேசமே வந்து தேசத்திற்கு சேனாதிபதியாக நீ இரு என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுத்து அவனை உயர்த்தினார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தினரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களா? நான் சொல்றேன், இந்த சமுதாயத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சமுதாயம் உங்களை அங்கீகரிக்கும், சமுதாயம் உங்களை அங்கீகரிக்கும், ஏற்றுக்கொள்வார். வாசிங்க.
அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். பாருங்க, அவங்க சகோதரர்கள் துரத்தும் பொழுது இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறானுங்க, துரத்தி விட்டுருக்கிறானுங்க. நியாயம் கூட பேசுறதுக்கு அவனுக்கு ஆள் இல்ல. அப்ப அவனுக்கு நியாயத்தை எடுத்து சொல்ல கூட ஆள் இல்ல. மூப்பர்கள் நடுநிலையா இருந்து பேசணும், ஆனா பேசல. பாருங்க, அவன் பேசல, யெப்தாவும் இப்ப பேசல, மூப்பர்களும் யாரும் பேசல. ஆனா கர்த்தர் செய்கையை செஞ்சு பேசுறாரு. வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க என்னிடத்தில் வர்றீங்க? அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக முதல் வந்து என்ன சொன்னா, சேனாதிபதியா இருந்துக்கப்பா. இப்ப பாக்குறாங்க வேலைக்கு ஆக முடியாது, தலைவனாவே. அல்லேலூயா. துரத்தப்பட்டவனை தலைவனாக கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் அல்லவோ என்ன துரத்துனீங்க, நீங்கள் அல்லவோ என்ன பகைத்து என்ன துரத்துனீங்க. இப்ப அப்படியே போஸ்டிங் கூட்டிகிட்டே போகுது. அதான், நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். வாசிங்க 11 10 11. கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, உங்களை வேண்டாம் என்று உங்களை விரட்டியவர்கள் உங்களிடத்தில் வேண்டி நின்று உதவி கேட்கும்படி கர்த்தர் சொல்வார். உங்களை தள்ளினவர்கள், உங்களை தவிர்த்தவர்கள் உங்களுடைய தயவை பெற உங்கள் முன் தலை குனிந்து கர்த்தர் நிற்க வைப்பார். உங்கள் முன் அவர்கள் தலை குனிந்து நிற்க வைப்பார் என்ற விசுவாசம். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய தலையை குனிய வைத்தார்கள். கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்கள் முன்பாக அவர்கள் தலையை குனிய வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல காரியங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூறினார். இந்த 5 ஆசீர்வாதங்கள் யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோருக்குமே தேவையாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த 5 ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே கர்த்தர் பலிக்கப்படுவாராக. உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றி, உங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்களுடைய கடந்த கால கசப்பான அனுபவத்தை இனிமையாக மாற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொடுத்து உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் போடுகின்ற திட்டங்களை கர்த்தர் முறியடித்து உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்து உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். வெறுமனே சந்தோஷம், சஞ்சலத்தை நீக்கி, அந்த வேதனை கொடுக்கின்ற காரியத்தை நீக்கி, அந்த வலியை ஏற்படுத்துகின்ற காரியத்தை போக்கி சந்தோஷப்பட்ட போகிறார். யாவரும் விழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.